நான் இல்லங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். என்ன பாக்குற? இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றேன்னு நினைக்கிறியா? நான் செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா இனிமே உன் கூட சண்டை சச்சரவு இல்லாம உனக்கு உதவியா காலம் முழுக்க வாழணுங்கிற எண்ணம் வரும். உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா வச்சுப்பேன். என்னால உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுல நான் உறுதியா இருக்கேன். பஞ்சாயத்துல நம்மள பிரிச்சு வச்ச நாள்ல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இப்பெல்லாம் உன்னை பார்க்காம உன் கூட பேசாம ஒரு நாள் கூட இருக்க முடியல. இப்ப பழையபடி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. போட்டோலயே நீ குழந்தை மாதிரி இருக்க. என்ன பாக்குற? தாடி மீச வச்ச குழந்தை மாதிரி இருக்கேன்னு சொல்ல வந்தேன். என்னடி போட்டோ கூட புருஷனை பார்த்து கொஞ்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொன்ன? புருஷனோட வாழ்ந்தாதானே புருஷனோட அருமை தெரியும்னு கேவலமா சொன்னல. அந்த வார்த்தைய நான் மறக்கலடி. நீ பேசினது என் நெஞ்சுக்குள்ள முள்ளா குத்திக்கிட்டேதான் இருக்க. அந்த காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. நான் தூக்கி வளர்த்த கழுத நீ என்னையே அசிங்கப்படுத்தி பேசிட்டல்ல. இதுக்கெல்லாம் வட்டி முதலமா உனக்கு திரும்ப கொடுக்காம விட மாட்டேன்டி. நம்ம அன்புக்கு அடையாளமா ஒரு பையனோ பொண்ணோ இல்ல ரெண்டுமே பெத்து கொடுக்கணும். அதான் என்னோட ஆசை. சொல்லு மருமவளே. அத்தை, நீங்க கொடுத்த பணம் இங்க வீட்டுலதான் இருக்கு. நீங்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க. இந்த புது வருஷ தினம் அந்த டிரைவர் பயலுக்கும் ரேவதிக்கும் என் அக்காக்காரி குடும்பத்துக்கும் நல்ல நாளா இருக்கவே கூடாது. ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கற நாளாதான் இருக்கணும். நீங்க உடனே போன் பண்ணி சொல்லிடுங்க அத்தை. நான் இப்பவே சொல்லிடுறேன் மருமவளே. நகை விஷயத்துல அந்த சாமுண்டீஸ்வரி தப்பிச்சுட்டா. ஆனா இதுல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உள்ள போறது உறுதி. சரிங்க அத்தை, பாத்துக்கோங்க. நான் வச்சிடறேன். சார், நீங்க சொன்ன ஃபைல்ஸ் எல்லாம் சென்னை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க பாத்துக்கிறேன்ட்டாங்க. ஹலோ. ஹலோ சார். இங்க திருப்புலானி கிராமத்துல தலைவரா இருக்கிற சாமுண்டீஸ்வரிங்கிறவங்க வேலை வாங்கி தரதா சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க ரெய்டு போனீங்கன்னா பணத்தோட அவங்கள கையும் களவுமா பிடிக்கலாம். உடனே போங்க சார். மேடம், இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை போன் வந்துச்சுன்னு போய் சோதனை போட்டிருக்காங்க. அப்போ அங்க அப்படி எதுவும் தப்பா நடக்கல. யாரோ தப்பான தகவல் கொடுத்து எங்களோட அதிகாரிகளை அலைய விட்டுருக்காங்க. இந்த தடவை நீங்க சொல்றத எப்படி நாங்க நம்புறது? சார், இந்த தடவை நான் கொடுக்கறது கரெக்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க அவங்க வீட்டுக்கு போனா 10 லட்சம் ரூபாய் பணத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சு எடுக்கலாம். அமௌண்ட் முதற்கொண்டு சரியா சொல்றேன். அதனால நீங்க நம்பி போகலாம் தாராளமா. இவ்வளவு தகவல் சொல்றீங்களே, நீங்க யாரு மேடம்? சார், நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல சார், தகவல் தான் முக்கியம். சீக்கிரமா போங்க. திருப்புலானி கிராமத்துல ஊர் தலைவரா இருக்கிற சாமுண்டீஸ்வரிங்கிறவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கினதா தகவல் வந்திருக்கு. இமிடியேட்டா நாம அங்க போகணும். கிளம்புங்க. ஓகே சார். சரி, தாராளமா போய் தேடிக்கோங்க. லஞ்சம் வாங்கிருந்தா தானே பயப்படணும். வாங்க.
சார் நீங்க அந்த பக்கம் ரூம்ல போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டேன். பணம் எதுவும் இல்லை. எதுவும் கிடைக்கலையா? ஆமாம் சார், எதுவும் கிடைக்கல. இந்த ரூம்ல நல்லா செக் பண்ணீங்களா? அங்கேயும் எதுவும் சரி வாங்க. சாரி மேடம், வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், பணம் எதுவும் கிடைக்கல. நான் தான் அப்பவே சொன்னேனே சார், பணம் எதுவும் இல்லைன்னு. நீங்க தான் கேட்காம சோதனை போட்டீங்க. சொசைட்டில நான் கௌரவமா இருக்கிறவன், இந்த ஊர் தலைவராவும் இருக்கேன். நீங்க இப்படி அடிக்கடி சோதனை போடுறது சரியில்லை. இதனால என் குடும்ப மரியாதை தான் பாதிக்கப்படும். சாரி மேடம், இப்பவும் ராங் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இனிமே இப்படி நடக்காது. நாங்க வரோம் மேடம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார்.